ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக வந்த பக்தர் ஒருவர் அவரது மடத்தில் வைத்து, அதாவது எனக்கு அதிர்ஷ்டமும் அதிகமான பணமும் வந்து சேர வேண்டும் பெரியவா, அதற்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம், இந்த ஏழையால் முடிந்த ஒரு எளிய பரிகாரத்தை கூறுங்கள் பெரியவா என்பது போல பெரியவாவிடம் அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்களும் ஒரு எளிய பரிகாரத்தை கூறியிருக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும். அது மட்டும் அல்லாமல் வீட்டில் உள்ள பெண்கள் காலையில் முத்தம் தெளிப்பார்கள் அல்லவா, அதாவது நிலைவாசல்ல காலை எழுந்ததும் கோலம் போட்டு தண்ணீர் தெளிப்பார்கள் அல்லவா, அந்த தண்ணீரில் இந்த சில பொருட்களை சேர்த்து தெளித்து வருவதால் உங்களது வீட்டில் அதிர்ஷ்டமும், இதை நீங்கள் காலையில் விடிய காலையிலேயே செய்து வருவதால் உங்களது வீட்டில் அதிர்ஷ்டமும், அதாவது தினசரி உங்களுக்கு இருக்கின்ற அதிர்ஷ்டமானது உங்களை விட்டு செல்லாமலும், அது மட்டும் அல்லாமல் நீங்கள் கொடுத்த பணம் என அனைத்துமே உங்களை சேர்ந்து அடையும் என்கிற மாதிரி பெரியவா குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது தண்ணீர் இருக்கிறதா, காலையில் பெண்கள் அனைவருமே வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் பொழுது விளக்குமாறை எடுத்து செல்வார்களோ, அதனுடன் ஒரு பாத்திரத்தில் முதலில் தண்ணீரை வைத்துக் கொள்ள வேண்டுமோ, அதற்கு பிறகாக விளக்குமாறையும் கோலப்பொடியும் வெளியில் வைத்து விட்டு தூத்தி விட்டு நல்லதாக தண்ணியை தெளித்து விட்டு அதாவது தண்ணியை நீங்க அப்படியும் தெளித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் இந்த பொருட்களை சேர்த்தும் நீங்கள் தண்ணியை தெளிக்கலாமா. அதில் என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்டால், பன்னீர் இருக்கு அல்லவா, இந்த பன்னீரை நீங்க சேர்க்க வேண்டுமாம். அதாவது எந்த சாமியை எடுத்துக்கிட்டாலுமே இந்த பன்னீரை வச்சு அபிஷேகம் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. எந்த நல்ல காரியத்திற்கும் உங்களது பூஜை அறையில இந்த பன்னீர் எப்பயுமே இருக்கும். இது கூட நீங்க இன்னொன்று சேர்க்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது என்னன்னா, அதாவது மாட்டு சாணம் தான். உங்கள் வீட்டில் முன்னோர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடம் கேட்டு பாருங்கள். இதற்கு முன்பாக எவ்வாறு நமது முத்தங்கள்லாம் நீங்க தெளித்துட்டு வந்தீங்க என்று கேட்டீர்கள் என்றால், அவர்கள் இந்த மாட்டு சாணம் இருக்குல்லவா, அதை நமது தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் கலந்து அதைத்தான் முத்தமாக தெளித்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது மாட்டு சாணமானது சிட்டியில் இருப்பவர்கள் கிடைக்காது. எனவே பெரியவா அவர்கள் இந்த கல்லூப்பு இருக்குல்லவா, இந்த கல்லூப்பை நீங்க அந்த தண்ணியில கலந்துக்கிட்டு சிறிதளவு பன்னீரை ஊற்றி நீங்க முத்தத்துல தெளித்திட்டு வரணுமா. கல்லுப்புல மகாலட்சுமியோட அம்சமும், அது மட்டும் இல்லாம கிருமிகளை குணப்படுத்துற, அதாவது கிருமி நாசினியாகவும் இந்த கல்லுப்பு செயல்படுகிறது. எனவே நீ காலையிலேயே, அதாவது காலையில் நல்ல மனதுடனும் முழு மனதுடனும் நீங்கள் இந்த தண்ணியை முத்தத்துல தெளித்துட்டு வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களை விட்டு செல்லாமலும், மகாலட்சுமி தாயை உங்களது வீட்டிற்கு முன்பு நீங்கள் தெளிக்கிறதுனால உங்களது வீடு தேடி பணமும் வந்து சேரும் என்பது போல பெரியவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். இதை முடிந்தால் ஒரு 4 பேருக்கு ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக இருக்கட்டும் அவர்களுக்கு. இந்த செயல்களை எல்லாம் நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் கூறிய செயல்களைத்தான் நான் தற்பொழுது நமது சேனல்ல பதிவிட்டிருக்கேன். நீங்களும் இதை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். அப்பொழுதுதான் உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல ஒரு நிலைமைக்கும் செல்ல முடியும். கெட்ட எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.